11வது பெண் கூறுகிறார்கள், என் கணவரின் பெயர் அபூசரா. அபூசரா எத்தகையவர் தெரியுமா? ஆபரணங்களை அவரின் காதுகளில் ஊஞ்சலாடச் செய்தார். ஆசையாக உணவளித்து என் கொடுங்கைகளை கொழுக்கச் செய்துள்ளார். அவர் என்னை பூரிப்படையச் செய்கிறார். என் மனம் நிறைந்திருக்கிறது. ஒரு மலை குகையில் அல்லது ஷிக் எனும் இடத்தில் சிறிது ஆடுகளுடன் திரிந்து கொண்டிருந்த குடும்பத்தில் என்னை கண்டு அவர் என்னை மனைவியாக ஏற்று குதிரைகளும் ஒட்டகங்களும் உள்ள தானிய களஞ்சியங்களும் கால்நடை செல்வங்களின் அரவமும் நிறைந்து அவரின் பண்ணை வீட்டில் என்னை வாழச் செய்தார். நான் அவரிடம் எதையும் பேசுவேன். நான் அலட்சியப்படுத்தப்படுவதில்லை. நான் தூங்கினாலும் நிம்மதியாக முற்பகல் வரை தூங்குகிறேன். என் தூக்கத்தை யாரும் கலைப்பதற்கில்லை. நான் உண்டாலும் பருகினாலும் பெருமிதப்படும் அளவிற்கு உண்ணுகிறேன், பருகுகிறேன். என் கணவரின் தாயார் அபீசரா எத்தகையவர் தெரியுமா? அவரின் வீட்டு களஞ்சியம் எப்பொழுதும் கனமாகவே இருக்கும். அவரின் வீடு விசாலமானதாக இருக்கும். என் கணவனின் புதல்வர் இப்னு அபீசரா எத்தகையவர் தெரியுமா? அவரின் படுக்கை உருவப்பட்ட கோரை போன்று அல்லது உரையிலிருந்து எடுக்கப்பட்ட வாளை போன்று இருக்கும். அந்த அளவுக்கு கச்சிதமான உடலமைப்புடையவர். ஒரு ஆட்டுக்குட்டியின் ஒரு சப்பை இறைச்சி அவரின் பசியை தணித்துவிடும். அந்த அளவுக்கு குறைவாக உண்பார். என் கணவரின் புதல்வி பிந்த் அபீசரா எத்தகையவர் தெரியுமா? தம் தாய் தந்தைக்கு அடங்கி நடப்பவர். கட்டான உடல் கொண்ட அவரின் ஆடை நிறைவானதாக இருக்கும். அண்டை வீட்டுக்காரி அவரை கண்டு பொறாமை கொள்வார். என் கணவரின் பணிப்பெண் எத்தகையவர் தெரியுமா? அவள் எங்கள் இரகசிய செய்திகளை அறவே வெளியிடுவதில்லை. வீட்டிலுள்ள உணவுப் பொருள்களை சேதப்படுத்துவதும் இல்லை. வீட்டில் குப்பை கூலங்களை சேர விடுவதும் இல்லை. அவ்வளவு நம்பிக்கையானவள், பொறுப்பு மிக்கவள், மேலும் தூய்மையை விரும்பக்கூடியவள். ஒரு நாள் பால் பாத்திரங்களில் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் வசந்தகால அதிகாலை நேரம் என் கணவர் அபூசர் வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுடன் சிறுத்தைகள் போன்ற அவளுடைய 2 குழந்தைகள் இருந்தன. அந்த குழந்தைகள் அவளுடைய இடைக்கு கீழே 2 மாதுளங்கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தன. எனவே அவளுடைய கட்டளையில் மனதை பறிகொடுத்து என்னை விவாக விலக்கு செய்துவிட்டு அவளை மணந்தார். அவருக்கு பின் இன்னொரு நல்ல மனிதரை நான் வாக்கைப்பட்டேன். அவர் வேகமாக செல்லும் குதிரையில் ஏறி பஹ்ரைன் நாட்டில் உள்ள கத் எனும் இடத்தில் ஈட்டியொன்றை எடுத்தார். மாலையில் வீடு திரும்பிய போது ஏராளமான கால்நடைகளை என்னிடம் கொண்டு வந்தார். மேலும் எனக்கு ஒவ்வொரு பொருட்களிலும் ஒரு சோடியை வழங்கி, உம்முசர், நன்றாக நீயும் சாப்பிடு, உன் தாய் வீட்டாருக்கும் சாப்பிட கொடு என்றார். ஆனால் அவர் எனக்கு அன்புடன் வழங்கிய எல்லா பொருட்களையும் நான் ஒன்றாய் குவித்தாலும் என் முதல் கணவரான அபூசரா உடைய சின்னஞ்சிறு பாத்திரத்தை கூட அவை நிரப்ப முடியாது என்று கூறி முடித்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த நீண்ட கதையை கூறி முடிக்கும் வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். இறுதியாக கூறினார்கள், ஆயிஷாவே, உம்மு ஸர்அக்கு அபூசரா எப்படியோ அப்படியே நானும் உனக்கு அவ்வளவு அன்பாக இருப்பேன், அவ்வளவு பொருள்களை கொள்வனவு செய்து கொடுப்பேன் எனக்கூடிய விதத்தில் அழகான முறையில் நபி அவர்கள் அந்த கதைக்கு அழகை சேர்த்து அந்த கதையை அத்துடன் நிறைவடைகின்றன. இந்த ஹதீஸை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போன்று புகாரி கிரந்தத்தில்
பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். குறிப்பாக தன்னுடைய மனைவி விடயத்தில் எவ்வளவு அக்கறையோடு நடந்து கொள்கின்ற கணவர்கள் எவ்வளவு நன்மதிப்பை பெறுவார்கள், எவ்வளவு உதாசீனம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உதாசீனம் செய்யப்படுவார்கள் என்பதை இதை அழகாக எடுத்து கூறிய ஒரு நீண்ட சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய பாடத்தில் இன்னும் சில பல தகவல்களை நாங்கள் பார்ப்போம்.